தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே நீங்களும் நானும் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் ஆராதனையை காண தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். 6 நாட்களை கடந்து இந்த 7வது நாளை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாறாத தம்முடைய தயவினாலே, மாறாத தம்முடைய இரக்கத்தினாலே தேவன் உங்களையும் என்னையும் கண்ணின் மணி போல காத்த அவருடைய அன்பை எண்ணி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம், துதிப்போம், மகிழ்வோம், கர்த்தரிலே களி கூறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே, இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் 30ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வசனம். Psalms 30 verse 5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும். விடியற்கால நன்மைகள், விடியற்கால ஆசீர்வாதங்கள் இந்த செப்டம்பர் மாதத்திலே தேவன் உங்களுக்கும் எனக்கும் தரப்போகிறார். விடியற்காலத்தின் நன்மைகளிலே விடியற்காலத்து ஆசீர்வாதங்கள் அநேகம் இருக்கிறது. விடியற்காலத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமையை காண்பீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். விடியற்காலத்திலே அப்பம் வந்தது என்று படிக்கிறோம். விடியற்காலத்திலே கர்த்தர் நின்றார் என்று படிக்கிறோம். விடியற்காலத்திலே சுகவாழ்வு உண்டு என்று படிக்கிறோம். விடியற்காலத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ சத்தம் கேட்க முடியும் என்று இப்படியெல்லாம் விடியற்காலத்து ஆசீர்வாதங்களை வேதத்திலே நிறைய காண்கிறோம். அதிலே ஒரு ஆசீர்வாதம் தான் நாம் வாசிக்க கேட்ட வசனத்தில் இருக்கிறது. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும். களிப்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The joy cometh in the morning. காலையிலே களிப்பு உண்டாகுமா? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கர்த்தருக்குள்ளே கலிகுருளா இருக்கணும், கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபகுப் சொல்லுகிறது போல, நாம் எதை இழந்தாலும் கர்த்தருக்குள்ளே கலிகுறுகிற அனுபவம் உங்களுக்கு எனக்கும் உண்டாயிருக்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியின் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். தேவனுக்குள்ளே களி கூறுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரிஜாய்சிங் ஸ்பிரிட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். களி கூறுகிற ஜாய், ஸ்பிரிட் ஆஃப் ஜாய் நமக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சிப்பின் தேவனுக்குள்ள களி கூறுவேன். இவ்வளோ நஷ்டங்கள் ஏற்பட்ட பிறகு எப்படி ஒரு மனிதனாலே களி கூற முடியும்? எப்படி ஒரு மனிதனாலே தேவனுக்குள்ள களி கூற முடியும்? நஷ்டங்கள் வந்தால், பாடுகள் வந்தால், கஷ்டங்கள் வந்தால் நாம் உடனே சொல்லிடுவோம், என்னையா ஆண்டவரே, ஆண்டவரை தேடி ஒன்றும் கிடைக்கலையே, எப்படி சந்தோஷமா இருப்பது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் களி கூற முடியும் என்பதை குறித்து 1-2 காரியங்களை உங்களோடு கூட நான் பேச ஆசிக்கிறேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது, தேவ கிருபையை பெற்றவர்கள், தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள் களி கூற முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு ஆதாரமாக 31ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலே, Psalms 31 verse 7, உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். 6ஆம் வசனத்தில் படிக்கும்போது, வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். நான் கர்த்தரையே நம்பியிருக்கிறேன், உமது கிருபையில் நான் களி கூறுகிறேன், உம்முடைய கிருபையில் களி கூர்ந்து மகிழ்கிறேன். எவ்வளவு நல்ல வார்த்தை. என்ற ஆத்தும வியாகுலங்களை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த மனிதன் ஆத்துமாவில வியாகுலத்தோடு தன்னுடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறான். போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் இவைகளெல்லாம் இந்த மனிதனுக்கு பெருகி இருக்கிறது. என் ஆத்துமாவிலே வியாகுலம் பெருகி இருக்கிறது.
ஆனாலும் உம்முடைய கிருபையை பற்றி கொண்டு என் வியாகுலத்தை பார்க்கலும் உம்முடைய கிருபை நான் பெரிதா என்கிறதுனால அந்த கிருபையிலே நான் களி கூறுகிறேன். இதைதான் மோசையும் கூட விதமாய் ஜெபிக்கிறார். 90ஆம் சங்கீதம் Psalms 90 verse 14, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். காலையிலேயே விடியற் காலையிலேயே உம்முடைய கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்னை திருப்தியாக்குமானால், உம்முடைய கிருபை என்னை மூடுமானால், எனக்கு எத்தனை வியாகுலங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை நஷ்டங்கள் வந்தாலும் நான் உண்மையிலே களி கூற முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை தான் தைரியமாய் கேட்கிறான். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படிக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் கிருபையினால காலையிலேயே விடியற் காலத்திலேயே உடைய கிருபையினால எங்களை நிரப்பும். அதுதான் புலம்பலின் புஸ்தகத்திலே புலம்பல்காரன் சொல்லுகிறான், காலைதோறும் அவருடைய கிருபை புதியது. புது கிருபையை பெற்றுக் கொள்வதற்கு காலைதோறும் தேவ சமூகத்துக்கு ஓடி வருவோம். தேவ சமூகத்தில் அதிகாலையில வருவோம். மோசே, நீ ஆயத்தமாகி விடியற் காலத்தில் ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில்லு. தேவ சமூகத்தில் யாரெல்லாம் அதிகாலையில் நிற்கிறார்களோ அவருக்கு புது கிருபை தருகிறார். யாரெல்லாம் கிருபை பெறுகிறார்களோ அவர்கள் எத்தனை ஆத்தும வியாகுலத்திலும் நஷ்டத்திலும் போராட்டத்திலும் கண்ணீரின் பாதையில் ஓடினாலும் அவர்கள் கர்த்தருக்குள்ளே கர்த்தரின் கிருபையிலே மகிழ்ந்து களி கூறுவார்கள். நீங்கள் நானும் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? கிருபையிலே மகிழ்ச்சியா இருக்கிறோமா? சிலருக்கு ஏதாவது எல்லாம் இருந்தாதான் சந்தோஷம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆபகுக்கை போல நமக்கு ஒரு சந்தோஷம் வரணும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், கர்த்தர் ஸ்தோத்திரம், என் சரீரத்தில் சுகம் இல்லாமல் போனாலும், திராட்சை செடியில் பலனற்று போனாலும், என் மனைவி வீட்டோரங்களை கனிதரும் திராட்சை செடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். யோபின் மனைவி போல மாறினாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், பிள்ளைகள் பந்தி சுற்றில் ஒலிவ மர கன்றுகள் எழுதியிருக்கிறது. பிள்ளைகளால் நன்மைகள் வராவிட்டாலும் நான் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என் தேவனுக்குள் மகிழ்வேன். தேவனுக்குள்ள களி கூறுவேன். ஓ ரபாலா கத்துரானியா, உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த கிருபை பெருகும் போது அதிகாலையில் எந்த மனிதன் கிருபையால் நிரப்பப்படுகிறானோ அவன் மட்டும்தான் கிருபையிலே களி கூற முடியும். நீங்கள் நான் கிருபை பெற்றுக்கொள்வோம். கிருபை பெற்றுக்கொண்டால் எந்த உபத்திரமும், எந்த வியாகுலமும், எந்த வல்லமையும் கர்த்தர் ஸ்தோத்திரம் உங்களை என்னை அசைக்காது, உங்களை என்னையும் தொடாது. உங்களை என்னையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மோதி பார்த்து ஓடிவிடும். அது நம்மை பலவீனப்படுத்தாது. கிருபையிலே நான் களி கூறுகிறேன். கிருபையிலே நான் களி கூறுகிறேன். உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழ்வேன். கிருபை தான் கேட்கிறார். என் ஆத்ம வியாகுலத்தை அறிந்திருக்கிறவரே, உடைய கிருபையினாலதான் நான் களி கூறுகிறேன். இந்த கால வேளையில எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வேதனைகள், எத்தனை இல்லாமைகள், எத்தனை வறுமைகள் இருந்தாலும் ஆண்டவரே உடைய கிருபையை தாரும் என்று கேட்போம். கிருபை உங்களை என்னை நிறைக்கும் போது வேதனைகளை மறந்து கர்த்தரிலே களி கூறலாம், கர்த்தரிலே மகிழலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலதான் தேவ கிருபையிலே களி கூறுகிற மனுஷராய் மாறணும். இரண்டாவதாக, தேவனை நமக்கு முன்பாக வைத்து ஜீவிக்கிற ஒரு அனுபவம் இருக்குமானால் நாம் களி கூர்ந்து மகிழ்கிற மனுஷராய் மாறலாம். 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை படிக்கும்போது Psalms 16 verse 8 and 9, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்து என் மகிமை கலிகூர்ந்தது, என் மாம்ச நம்பிக்கையோடு தங்கியிருக்கிறது. இங்கே கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. என் கர்த்தருக்கு ஸ்தோத்திர, இருதயம் பூரித்து என் மகிமை களி கூர்ந்தது, மாம்சம் நம்பிக்கையோட தங்கியிருக்கிறது என்று சொல்லுகிறார். இதே வசனத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 25 26 வசனத்தை படிக்கும்போது அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு கலிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். அங்கே இருதயம் கலிகூர்ந்தது, இங்கே நாவு கலிகூர்ந்தது என்று சொல்லுகிறார். நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இங்கே அப்போஸ்தலன் சொல்லும்போது கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்து அவரையே நோக்கி கொண்டிருக்கிறேன்.
கர்த்தரை முன்பாக வைத்து ஜீவிக்கிற அனுபவம், கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தரை பார்த்து ஜீவிக்கிற ஒரு அனுபவம். இந்த 2 அனுபவமும் கர்த்தரையே நோக்குகிற எல்லா சூழ்நிலையிலும், எல்லா வியாகுலத்திலும், எல்லா பிரச்சனையிலும், எல்லா வேதனையிலும் கர்த்தரையே நோக்கி பார்க்கிற, கர்த்தரை முன்பாக வைத்து நோக்கி கொண்டிருக்கிற அனுபவம் நமக்குள்ளே தேவையா இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் நாவு களி கூர்ந்தது, என் இருதயம் களி கூர்ந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய நாவு களி கூறும்படியாய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய இருதயம் களி கூறும்படியாய், கர்த்தரை முன்பாக வைக்கிற, கர்த்தரை முன்பாக வைத்து நோக்கி கொண்டிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அனுபவம் நமக்கு தேவை. என் மகிமை களி கூர்ந்தது, இருதயம் களி கூர்ந்தது. உடைய இருதயத்தில் ஒரு களி கூறுதல். கர்த்தர் ஸ்தோத்திரம், நாவு களி கூறட்டும். கர்த்தருடைய நம்முடைய நாவு கர்த்தரை முன்பாக வைத்து பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே நம்முடைய நாவு களி கூறட்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு அனுபவத்தை கேட்போம். ஆண்டவரே, சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். எனக்கு விடியற்காலத்தின் அனுபவம், சாயங்காலத்தின் அனுபவங்கள் அழிக்கப்பட்டு, சாயங்காலத்தின் அனுபவங்கள் மாற்றப்பட்டு, விடியற்காலத்தின் களிப்பின் அனுபவம் எனக்குள்ளே உண்டாவதற்கு ஆண்டவரே, நீ உம்முடைய கிருபை எனக்கு தாரும். உம்முடைய கிருபையால என்னை நிரப்பும். உம்முடைய கிருபை அதிகாலையில், உம்முடைய கிருபை என்னை மூடட்டும். நாங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கலிகூற உம்முடைய கிருபை எங்களுக்கு தாரும். 2வது கேட்போம், உம்மையே நோக்கி பார்க்கிற, வேற ஒன்றை நோக்கி பார்க்காமல் எங்கள் கண்களுக்கு முன்பாக உண்மையே வைத்து நிறுத்தி ஆண்டவரே உண்மையே பார்க்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, அப்பதான் உடைய சாயல் எங்களுக்குள்ள உருவாகும், அப்பதான் உடைய சுபாவம் எங்களுக்குள்ள உருவாகும். ஆண்டவரே, உண்மையே நோக்கி பார்க்கிற மீகாவை போல நானோ வென்றால் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறேன், கர்த்தரையே பார்க்கிற, கர்த்தரையே முன்பாக நிறுத்தி வைக்கிற ஆண்டவரே, அந்த அனுபவம் எங்களுக்குள்ள உருவாகட்டும், அந்த அனுபவம் எங்களுக்குள்ளே மலரட்டும், அந்த அனுபவம் எங்களுக்குள்ளே வரட்டும். வேற யாரையும் நோக்கி பார்க்காமல் ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுக்கிற எஜமானுடைய கண்களை வேலைக்காரருடைய கண்கள் நோக்கி இருக்கிறது போல ஆண்டவரே, சீயோனுக்கு நேராக எங்களுடைய முகத்தை திருப்பிக் கொண்டு உண்மையே பார்க்கிற அந்த அனுபவம் எங்களுக்கு தாரும். அந்த அனுபவத்தால் எங்களை நிரப்பும் என்று கேட்போம். அப்படியானால் நம்முடைய மகிமை கலிகூறும், நம்முடைய நாவு கலிகூறும். நாம் கர்த்தருக்குள்ளே கலிகூறுகிற மனுஷராய் மாறலாம். உங்களுக்குள்ளே களிப்பு உண்டாகும். சாயங்காலத்தின் அனுபவம் மாறும், அழுகையின் அனுபவம் மாறும், விடியற் காலத்தின் அனுபவம் உங்களுக்கு எனக்குள்ளே உருவாகும். இப்பொழுது அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. இப்பொழுது அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து வருவோமாக. இப்பொழுது அந்த அனுபவத்தை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போமாக. ஆண்டவரே, இந்த விடியற் காலத்தின் அனுபவம், கலிகூறுதலின் அனுபவம், கிருபையினால கலிகூறுதலும், தேவனை முன்பாக வைத்து ஜீவிக்கிறதுனால ஒரு கலிகூறுதலின் அனுபவம் எங்களுக்குள்ளே உருவாகட்டும். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய செய்கைகளினாலே களி கூறலாமா? தேவனுடைய செய்கைகளை வந்து பார்க்கணும். சாம்ஸ் 66 66ஆம் சங்கீதம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 66 வசனம் 5, 6. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். இங்கே சங்கீதக்காரன் அழைக்கிறார், தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். மனுபுத்திரிடத்தில் நடப்பும் கிரியைகளில் அவர் பயங்கரமானவர், பயங்கரமான கிரியைகளை நடப்பிக்கிறவர். அப்படி என்ன பயங்கரமான கிரியை நடப்பித்தார்னா, கடலை என்ன செய்தாராம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடக்க பண்ணினார். பெரிய செங்கடலை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உலர்ந்த தரையாய், வெட்டாந்தரையாய், ட்ரை லேண்டாய், ஆழியும் ஊழியும் ஒன்றுமில்லாத வெட்டாந்தரையாய், உலர்ந்த தரையாய், வெட்லேண்ட், அப்படி கர்த்தர் மாற்றிட்டார்.
ஜனங்கள் எல்லாரும் வலது பக்கம் இடது பக்கமும் ஜலம் மதில் போல நின்றது என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா, இந்த செங்கடலை மட்டுமல்ல, யோர்தான் ஆற்றை என்ன செய்தார்? கால்நடையாய் கடக்க பண்ணினாரா? கால்நடையாய் கடக்க பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலர்ந்த தரை வழியாய் நடந்தார்கள், கால்நடையாய் நடந்து வந்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோசுவாவின் புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது உங்களை குறித்து ராகாப் சொன்னது, உங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, திடனற்று போயிற்று. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள், கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோர்தான் கரை புரண்டு வந்தது. மரண சோதனைகள், மரணத்தின் பள்ளத்தாக்கு, மரணத்தின் வல்லமைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை என்னையும் தொட வந்தது. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் செய்கையிலே, வல்லமையான செய்கையிலே, கர்த்தருடைய செய்கையிலே பயங்கரமானவராய் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுபுத்திரத்திலே நடப்பின் கிரியைகளிலே அவர் பயங்கரமான தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பயங்கரமான தேவன் உங்களுக்காக எனக்காக யோர்தானை பிளந்தாரே. யோர்தானை கடந்தோ அவர் பலத்தா, எரிகோவை தகர்த்தோ அவர் துதியா. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோ. ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனாயே ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்து வந்தோமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செங்கடலை கடந்து வந்தோமே. தடையாய்ந்த தடைகளை உடைத்தாரே. அடைக்கப்பட்ட வாசலை திறந்தாரே. உலர்ந்த வழியாய், கடலை உலர்ந்த வழியாய் நம்மை நடக்க பண்ணினாரே. உனக்காக எனக்காக புது வழியை உண்டு பண்ணினாரே. அவருடைய பயங்கரமான செய்கைகளை நினைவு கூறுகிற மனுஷன் தான் கர்த்தரிலே களி கூற முடியும். அங்கே நாங்கள் களி கூர்ந்தோம், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னால் களி கூற முடிகிறதா? நன்றியுள்ள இருதயம் இருக்கிறதா? கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து களி கூற முடியுமா? இப்பொழுதே உடைய இருதயம் நன்றியால் நிரம்பட்டும். இப்பொழுதே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்குள்ளே களி கூறுவாயாக. களி கூறுதலின் அனுபவம் உங்களுக்கு எனக்கும் சொந்தமாய் மாறுவதாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைக்க 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 ஸ்தோத்தரிக்க துதிக்க உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு களி கூறுதலின் அனுபவம் உருவாகும். விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். கர்த்தர் செய்த நன்மைகள் சிறிதும் பெரிதுமானவர்களை நான் ஒன்று மறக்காமல் அவர் செய்ததெல்லாம் நினைக்கையில நாம் களி கூறுகிற மனுஷராய், புலம்புகிற மனுஷராய் அல்ல, அழுகிற மனுஷராய் அல்ல, கர்த்தரிலே மகிழ்கிற மனுஷராய் இருப்போம். எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை. கர்த்தர் ஸ்தோத்திரம். கடலை உலர்ந்த தரையாய் மாற்றினார். நதியை, ஆற்றை கால்நடையாய் கடக்க பண்ணினார். இதை கண்ட நாங்கள் அங்கேதானே அவர்களை களி கூர்ந்தோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்க 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 களி கூறுகிற மனுஷராய் மாறுவோம். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு நன்றி உள்ள இருதயம், நன்றி உள்ள இருதயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எப்போதும் தங்கி இருக்கட்டும். ஒருவேளை நம்முடைய ஜபத்தை கேட்காமல் இருந்தால் முறுமுறுக்க வேண்டாம். நம்முடைய ஜபங்களுக்கு பதில் வரல, தாமதமானால் முறுமுறுக்க வேண்டாம். கர்த்தர் கைவிட்டுட்டார் என்று எண்ண வேண்டாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களிலும் என்னிலும் பலத்த கிரியைகளை செய்ய அவர் காத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான்காவதாக, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், தேவ சமூகத்திலே களி கூறுகிற அனுபவம். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே களி கூறுகிற அனுபவம். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே இயேசு தன்னுடைய அனுபவத்தை குறித்து சொல்வதை அங்கே படிக்க முடியும். 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே, Proverbs chapter 8 verse 30, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்போதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். எப்போதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். நான் அவருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே
அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையா இருந்தாராம். அவருடைய மடியிலே அவர் செல்ல பிள்ளையாய் இருந்தார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் செல்ல பிள்ளையார் பிதாவின் மடியிலே இருந்தார். பிதாவின் மடியிலே இருந்தார். பிதாவின் மடியில் இருக்கிற எவ்வளவு பெரிய பாக்கியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு பிதாவின் மடியிலே அவர் செல்ல பிள்ளையாய் அவர் இருந்தாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, உங்களிலும் என்னிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நன்மை, அப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கும் எனக்கும் உண்டாவதாக. தேவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவட்டும். என் பிரியமானவர்களே, தேவனுடைய மகிமையை காண்போம். தேவ சமூகத்தில் அவர் தேவனுடைய மடியில் இருந்து தேவனுடைய செல்ல பிள்ளையா இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, எப்போதும் மகிழ்ச்சியா இருந்தாராம். எப்போதும் மகிழ்ச்சியா இருந்தாராம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எப்பொழுதும் மகிழ்ச்சி. அப்போ தேவ சமூகத்தில் நமக்கு களி கூறுகிற அனுபவம் இருக்கிறது. இதையே 16ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லும் போது, கர்த்தர் ஸ்தோத்திரம், உடைய சமூகத்திலே நித்திய பேரின்பம் உண்டு, உடைய சமூகத்திலே ஆனந்தம் உண்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்தின் களி கூறுதல். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். உடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆம், கர்த்தர் ஸ்தோத்திரம். பரிபூர்ண ஆனந்தம் அந்த சமூகத்தில் களி கூர்ந்தான். ஆனபடினால்தான் மணவாட்டி விதமாய் கேட்கிறார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, உன்னத பாட்டு சாங் ஆஃப் சாலமோன் சாப்டர் 1 verse 4, என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உம்முடைய நேசத்தை நினைக்கிறோம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூறுகிறோம். என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். என் ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு போனார். அறைகளில் தேவனோடு தனித்து வாசம் பண்ணுகிற ஜீவியம், அதிலே ஒரு களி கூறுதல் இருக்கிறது. தனியாய் உறவாடுவது, தேவனோடு தனிமையிலே பேசுவது, தேவனோடு கூட உறவாடுகிற மனுஷன் தான் போதும் சந்தோஷமா இருப்பான், களி கூறுவான். தேவனோடு பேசிக்கொண்டு, தேவனையே தொழுது கொண்டு, தேவனே ஆராதித்து கொண்டு, தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். கர்த்தர் alone with God. நானும் என் தேவனும், நானும் என் கர்த்தரும், நானும் என் நேசரும். அறைகளிலே கர்த்தர் ஸ்தோத்திரம், ஜெப அறை, கர்த்தர் ஸ்தோத்திரம், அறைகளிலே மகிழ்ந்து களி கூறுவார். ராஜா என்னை தம்முடைய அறையில் அழைத்து கொண்டு வந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். மணவாளனும் மணவாட்டியும் இருக்கிற பள்ளி அறை, மணி அறை, கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய ஜெப அறை, கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்வோமாக, இப்படிப்பட்ட அனுபவத்தை உண்டாக்குவோமாக. ஜெபத்திலே களி கூறுகிற மனுஷராய் மாறுவோம். இயேசு ஜெபித்து களி கூர்ந்தார், நாமும் அப்படியே களி கூறுவோம். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். வருகை பற்றிய நம்பிக்கை, தேவனுடைய வருகை குறித்த நம்பிக்கை நம்மை மகிழ்ச்சியாக்கும். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலேயும், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலேயும், ஏசாயா 61:10 படிக்கும்போது நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த இயேசுவின் வருகையின் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த ஆசை என்ன செய்கிறது என்றால், 1 பேதுரு 4:13 நாம் படிக்கிறது போல நம்மை கர்த்தருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாய் மாற்றுகிறதாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுகிறேன். இந்த கிறிஸ்துவின் வருகையை குறித்த ஒரு நம்பிக்கையும் ஆசையும் உள்ள மனுஷன் கர்த்தருக்காக பாடு சகித்து, நிந்தை சகித்து, உபத்திரம் சகித்து, வேதனைகளை சகித்து, என் இயேசு வருவார், என் கர்த்தர் வருவார், அந்த ஆசையோடு கூட காத்திருப்பான். இதைதான் மணவாட்டி சொல்கிறது போல ஏசாயா 61:10 வாசிக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினாலும் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதுக்கும், மணவாட்டி நகைகளினால் சிங்காரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக அவர் என்னை ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரிப்பித்தார்.
என்னை ஆயத்தப்படுத்துகிறார், என்னை ஆயத்தப்படுத்துகிறார். மணவாட்டியே, வருகை குறித்த நம்பிக்கையினால் நீ மகிழ்ந்து கலிகூர்ந்து ஆயத்தப்படுவாயாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 5 விதமான கலிகூறுதல். கிருபையிலே கலிகூறுகிறவர்கள், தேவனை முன்பாக வைத்து கலிகூறுகிறவர்கள், தேவனுடைய செய்கைகளிலே கலிகூறுகிறவர்கள், தேவ சமூகத்தில் கலிகூறுகிறவர்கள், தேவனுடைய வருகை பற்றி கலிகூறுதல். இந்த கலிகூறுதலிலே அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். மாலையில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். களிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்திருக்கிற செப்டம்பர் மாதத்தின் முதல் ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே மாலையில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். நாங்கள் களிப்புள்ளவர்களாய், போது மகிழ்ச்சியுடையவர்களாய் எங்களை மாற்ற நீ சித்தம் கொண்டிருக்கிறீர். கிருபை எங்களை கலிகூற பண்ணும். ஆண்டவரே, கர்த்தரை முன்பாக வைக்கிற ஜீவியம் எங்களை கலிகூற பண்ணும். கர்த்தருடைய செய்கைகளை தியானிக்கிற அனுபவம் கலிகூற பண்ணும். தேவ சமூகம் எங்களை கலிகூற பண்ணும். இந்த வருகை பற்றிய நம்பிக்கை எங்களை கலிகூற பண்ணும். இந்த கலிகூறுதலிலே நாங்கள் கலிகூர்ந்து கர்த்தாவை கலிகூறுதலை இந்த அனுபவமாய் மாற்றிக்கொண்டு வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட எங்களை அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.